ஜூலானாவில் வினேஷ் போகத் அமோக வெற்றி பெற்றிருக்கிறார். ஹரியானாவின் ஜூலானா தொகுதிகள் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிட்ட வினோஷ் போகத் தற்போது வெற்றி பெற்றிருக்கிறார். பின்னடைவை சந்தித்து வந்த நிலையில் 6000 வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற்றிருப்பதாக தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜூலானா தொகுதிகள் பாஜக வேட்பாளர் யோகேஷ்குமாரை எதிர்த்து போட்டியிட வினேஷ் போகத் தற்போது வெற்றி பெற்றிருக்கிறார். இந்திய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு தற்போது 6000 வாக்குகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றிருக்கிறார். காலை முதலே முன்னணி மற்றும் பின்னடைவை சந்தித்து வந்த வினேஷ் போகத் தற்போது 6000 வாக்குகள் முன்னிலை பெற்று வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றிருக்கிறார். ஹரியானாவின் ஜூலானா தொகுதியில் போட்டியிட்ட மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் 6000 வாக்குகள் வித்தியாசத்தில் தற்போது வெற்றி பெற்றிருக்கிறார். தொடர்ந்து முன்னிலை மற்றும் பின்னடைவை சந்தித்து வந்த நிலையில் தற்போது 6000 வாக்குகள் வித்தியாசத்தில் ஜூலானாவில் தற்போது வினேஷ் போகத் வெற்றி பெற்றிருக்கிறார். ஜூலானா தொகுதியில் உள்ள பாஜக வேட்பாளர் யோகேஷ்குமாரை எதிர்த்து மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் காங்கிரஸ் தரப்பில் போட்டியிட்ட நிலையில் தற்போது 6000 வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். இந்திய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் தற்போது காங்கிரஸ் சார்பாக ஜூலானாவில் போட்டியிட்ட நிலையில் தற்போது 6000 வாக்குகள் வித்தியாசத்தில் தற்போது அபார வெற்றி பெற்றிருக்கிறார். ஹரியானாவில் இருக்கக்கூடிய 90 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கையானது இன்று காலை முதலே தற்போது நடந்து வருகிறது. ஹரியானாவில் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது பாஜக அதிக இடங்களில் முன்னிலை வகித்து வருகிறது. இந்த நிலையில்தான் தற்போது ஹரியானாவின் ஜூலானா தொகுதியில் போட்டியிட்ட மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் தற்போது 6000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். தொடர்ந்து முன்னிலை மற்றும் பின்னடைவை மாறி மாறி சந்தித்து வந்த நிலையில் தற்போது வினேஷ் போகத் 6000 வாக்குகள் வித்தியாசத்தில் தற்போது வெற்றி பெற்றிருக்கிறார். ஜூலானா தொகுதியில் பாஜக வேட்பாளர் யோகேஷ்குமாரை எதிர்த்து காங்கிரஸ் சார்பாக இந்திய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் போட்டியிட்ட நிலையில் தற்போது அவர் 6000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார்.